ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு சூப்பரான செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்ருக்கிற நோ கான்டாக்ட் ட்வின் ஃப்ளேம் ரீயூனியன் நடக்குமா, ப்ளஸ் பிஸ்னஸ் அண்ட் கேரியரில் டெவலப்மெண்ட் இருக்குமா, இரண்டையுமே ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த கார்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த புது ஆல் என்சாண்டட் பாத், வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் ரெசனேட்டிங் கார்டு கூட. ஓகே, இப்போ கார்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே போகலாங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அழகான குடும்பங்க, தாய் தந்தை மகள் 3 பேர் தான். காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு கோயிலுங்க. திருவிழாவுக்கு போகிறாங்க. திடீர்னு அந்த குழந்தை பாதை மாறி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. முதல் முறையாக காட்டை பார்க்குதுங்க. ஒன்றுமே தெரியல அந்த குழந்தைக்கு. ஒரே பயம். தன்னை சுற்றி விதவிதமான வித்தியாசமான விலங்குகள், பறவைகள். பயத்தில் நடுங்கிட்டு தன்னோட தாய் தந்தையை தேடிட்டு அழுதுகிட்டே உள்ளே போகுதுங்க. பயணத்தை பயணப்பட்டுட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் பயணம் பண்ணி அம்மா கிட்ட போகணும். நாட்கள் நகர்ந்துட்டே போணுச்சுங்க. அங்கே கிடைக்கிற குட்டி குட்டியாக கிடைக்கிற அந்த பழங்கள் இதை சாப்பிட்டு தன்னோட பசியை போக்கிக்கிச்சு. தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திக்கிச்சுங்க. சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சு. சுற்றி இருக்கிற விஷயங்களை விரும்ப ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருக்கிற ஓடையில் கிடைச்ச ஒரு அழகான ஒரு விளையாட்டு பொம்மையை எடுத்து கையில் வச்சு எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அது எப்போதும் கையிலே வச்சிட்ருக்கோம். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொம்மையை காட்டு விலங்கு ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த பொம்மை தான் தன்னோட உலகம்னு இருந்துச்சு. ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி துக்கத்தில் சாப்பிடாம கவலைப்பட்டுட்டே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. அந்த குழந்தை தன்னை யாருன்னே மறந்துருச்சு சுத்தமாக. நம்ம யார் தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மறந்துருச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப இடங்கள்லாம் தேடிட்டு கடைசியில் போலீஸ் படையோடு அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததுக்கப்புறம். அந்த பொம்மை தான் வேணும்னு அழுவுது. தெரியலங்க, ஒன்றுமே தெரியல அந்த குழந்தைக்கு எது முக்கியம், யார் முக்கியம் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அந்த குழந்தைய அம்மா அப்பா ஆசையாக தூக்குறாங்க, கூப்பிடுறாங்க, வான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அவங்கள பார்க்கவே இல்லைங்க. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். இந்த வாழ்க்கைக்கு, இந்த உலகத்துக்கு வரோம். ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பிடிவாதமாக இருக்குங்க. நம்மளை படைச்ச இறைவனே இறங்கி நம்மளை கூப்பிட்டா கூட, கைடன்ஸ் கொடுத்தா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டோங்க. அப்படி தாங்க இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. வந்த இடத்தையும் மறந்துட்டோம். வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியல. கஷ்டத்திலேயே போகுதுங்க நம்மளோட வாழ்க்கை. ஓகேங்க, இப்போ கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். என்னோடய குட்டி கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் கார்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் எல்லாருமே சும்மா கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, அது உங்களோட டைம் வேஸ்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஏதாவது ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட என்சாண்டட் பாத். இது நான் உங்களுக்கு நிறையா கார்ட்ஸ் நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, இது கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் டபுள் கன்ஃபர்மேஷன் வருங்க. ஏதாவது ஒரு கார்டு 2 கார்ட்லேயுமே வரும். ரெண்டுமே ரெசனேட் ஆகும். இது டபுள் கன்ஃபர்மேஷன். இந்த விஷயத்த நீங்கள் தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இங்கே கடவுளோட ஒரு ஆசீர்வாத பிளெஸிங்ஸாக வருது. இப்போ என்சாண்டட் பாத்லேருந்தும் கார்ட்ஸ் எடுக்கலாம். நிறைய பேர் பைல் 1 பைல் 2 வைக்கும்போது எனக்கு நிறைய பேர் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறீங்க. அது மைண்ட் அலைன் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சில பேருக்கு கார்ட் செலெக்ஷன் பண்ண தெரியல. ஏன்னா மைண்ட் ஆசிலேஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு சரியான ஒரு கார்ட் செலெக்ஷன் தெரியல. அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லைங்க, நீங்கள் 2 கார்டுமே நீங்கள் சேர்த்தாப்பில் பாருங்கள். அதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த கார்ட் சூஸ் பண்ணேன், எனக்கு செகண்ட் கார்ட்ஸ் ஒத்து போகுது அப்படின்னா விட்டுருங்க. உங்களுக்கு கார்ட் செலெக்ஷன் தெரியல அப்படின்னா 2 கார்டில் எந்த கார்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் ஒன்று எடுக்கிறோம். ஆஸ் யூஷுவல், எந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சபடி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எடுக்கிறோம். ஒரு கன்ஃபர்மேஷன் தாங்க. எது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு ஒரு டைம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. இந்த விஷயம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான மாதங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டீ கார்ட்ஸ் எடுக்கிறோம். டீ கார்ட்ஸ் பறந்து பறந்து விழுதுங்க. இது என்னென்னா கைடன்ஸ் வேக வேகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். கடவுள் வந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் புத்தமாக தலையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். கைடன்ஸ் நிறையா வருதுங்க. நிறையா வருது உங்களுக்கு. அன்னன்னைக்கு உண்டான கைடன்ஸுங்க இது. எல்லோரும் கேட்டுருந்த மாதிரி ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங், ரீகன்சலேஷன் ரீடிங் போட்டாச்சு. இப்போ சிவாப்பாவோட ஒரு பவர்ஃபுல்லான
இன்றைக்கி என்ன பிளெஸிங் கொடுக்குறாங்க, வரம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். எப்பயுமே சிவா காளிமா ஆரக்கல் கார்டு எடுப்பேன். ரொம்ப நாளாக சிவா அப்பாவோட ஆசீர்வாதம் எடுக்கவே இல்லை. ஸோ அவங்களோட கார்டு இன்றைக்கி என்ன ஆசீர்வாதமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபர்தராக ஃபைனலாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, கார்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு, அலைன் பண்ணி வச்சாச்சுங்க. ஏன்னா நிறையா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரெஷியஸாக இருக்குது, உங்களோட நேரத்தை ஒதுக்கி தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்னோடய வீடியோஸ்னால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய உங்களோட எனர்ஜி கார்டு என்ன? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸு. உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் அப்லிஃப்ட்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் வரணுன்னா தனிச்சையாக செயல்படாமல் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுங்கள். நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் தோணுங்க. ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணும்போது நிறையா கற்றுக்கலாம். ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ், அவங்க ஐடியாஸை கேட்டு உங்கள் ஐடியாஸோட கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டீம் ஒர்க் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட சேர்ந்து பண்ணுறதா இருக்கலாம், அல்லது லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணுறதாக இருக்கலாம். அடுத்த கார்டு 6 ஆஃப் கப்ஸு. ஸ்கார்பியோ எனர்ஜி வந்து வாட்டர் எனர்ஜி. இப்போது வந்து நோ கான்டாக்ட் செப்பரேஷன் பீரியடில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, சஃபரிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் இருக்குது. ஜாலி தானேங்க உங்களுக்கு. பழைய பர்சன் தான் கண்டிப்பாக மனசு மாறி திருந்தி வராங்க. பழைய அன்போட பாசத்தோட அழகான ப்ரப்போசல் கொண்டு வராங்க. பிரிந்தவர்கள் இணையும் தருணம் வந்தாச்சு. மிக விரைவிலங்க. இதுவரை பிரிவின் வழியில் மனவேதனைக்குள்ளான நீங்கள் இனி காதலின் சேர்க்கையில் குதூகலத்தில் தத்தளிக்க போகிறீங்கங்க. இனி சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில். இனி இந்த எனர்ஜி பிக் பண்ண ரீகன்சிலேஷன் டைப் பண்ணுங்கள். மேஜர் ஆர்கான கார்டு இது, பேஷன்ஸ் கார்டு இது, டெம்பரன்ஸு. உங்கள் காதல் வாழ்க்கை இனி பேலன்ஸில் தான் போக போகுது. டிவைன் டைமில் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. யூனிவர்ஸ் ஆன்சஸ்டர்ஸோட பிளெஸிங் அதிகமாக இருக்குது. இனி தெளிவான கண்ணோட்டம் தாங்க. மற்றும் ஞானம் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் வந்துருச்சு. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் டேரட் கார்டில் வந்திருக்கு. லவ் அண்ட் ஃபேமிலி, அதர் 2 கார்ட்ஸ், பென்டக்கிள்ஸ், வெல்த் அண்ட் கரியர், அபண்டன்ஸு, இது எல்லாமே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, நிலபுலம், அபண்டன்ஸ் எல்லாமே கிடைக்க போது, நோ டவுட் அட் ஆல். இதுவரை உப்புச்சப்பு இல்லாத உங்கள் வாழ்க்கை இனி ராஜபோக வாழ்க்கை தாங்க. பிரிந்த காதலர்கள் மீண்டும் சேருவாங்களான்னு கேட்ட கேள்விக்கு இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் கண்டிப்பாக சேருவீங்க. இந்த காதல் ரோஜாக்கள் காதல் வாழ்க்கையில் ஒன்று சேருவதற்கு மட்டும் இல்லாமல் திருமண தம்பதிகளாக ஒன்றிணைவீங்க. டபுள் கன்ஃபர்மேஷன் இந்த எனர்ஜி பிக் பண்ண மேரேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நடக்குமா நடக்காதா, ரீகன்சிலேஷன் உண்டா, மேரேஜ் நடக்குமா? எஸ் தாங்க. வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? அடுத்த டீ கார்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். டீ லீஃப் கார்ட்ஸ் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, ஷீல்டு. உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் பாதுகாப்பு வளையம், அதாவது ப்ரொடெக்ஷன் போடுங்க. யார் வேணாலும் உங்கள் பார்ட்னரை பற்றி எதை சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க. அது உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு உண்டான சதி. பிஸ்னஸ்லையும் பிஸ்னஸை பாதுகாப்பாக பண்ணுங்கள். எந்த பிளானையும் வெளியே சொல்லாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. பெயினை விட்டு வெளியில் வாங்க. இதுதான் வந்து கரெக்டான டைம். அந்த சுச்சுவேஷன்லேருந்து, உங்கள் பெயின்லேருந்து, சஃபரிங்லேருந்து வெளிவரதுக்கு உண்டான டைமு இது தான். கரெக்டான டைம் இது தான். வெளியில் வாங்க. அதே நினச்சிட்டு இருக்காதீங்க. பழசில் நடந்த விஷயங்களை, கவலைகளை மறந்துட்டு வெளியில் வர்ற டைமு இது தாங்க. அடுத்தது வந்து உங்கள் உடல் நலம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து டிப்ரெஷன், நீங்கள் ரொம்ப ஒரீஸ், ஆன்சைட்டி, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்துலாம் கொஞ்சம் வெளியில் வாங்க. சுச்சுவேஷன்லேருந்து தள்ளி வாங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கணுன்னா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை பாருங்கள். ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக உண்டு. இதுதான் நம்ம டேரட் கார்ட்லேயும் பார்த்தோம். ஒன்றிணைவீர்கள், காதலர்கள் ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொன்னோம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க அவங்க வாழ்க்கையில். இது 2மே ரீகன்சிலேஷன் கார்டு தாங்க. கன்ஃபர்மேஷன் கார்டு டேரட் கார்ட்லேயும் வந்துருச்சு, டீ லீஃப் கார்ட்லேயும் வந்துருச்சுங்க. இனிமேல் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்கள் கேள்வி, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். இனிமேல் ஃபன்னு, என்ஜாய்மெண்ட், செலிப்ரேஷன் தாங்க உங்கள் லைஃப்பில். இனிமேல் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ உங்கள் பார்ட்னரோட கண்டிப்பாக அதே மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. இதில் வந்து எல்லளவும் சந்தேகமே கிடையாதுங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்த கார்டு வந்து நினச்ச விஷயம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே, கம்மிங் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி சந்தோஷமான விஷயந்தாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு விருப்பப்பட்ட நபரோட சேர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணம் நிகழக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கன்ஃபர்மேஷன் தான், டபுள் கன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது
ஏஞ்சல் நம்பர் கார்ட் கைடன்ஸு நம்பர் 9 லக்கி நம்பராக கூட இருக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். அல்லது உங்கள் மேரேஜ் டேட்டாக கூட இருக்கலாம். டேக் ஆக்ஷன். எந்த விஷயம் பண்ணுறதுக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்களோ தைரியமாக டிட்டர்மினேஷனாக பண்ணுங்கள். யூனிவர்ஸோட பலமான சப்போர்ட் இருக்குது. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, செய்ய நினச்சிட்டு இருக்கிற விஷயம் செய்ய வேண்டிய பெஸ்ட் டைம் தான் இது. இது முடியாத காரியமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஆக்ஷன் எடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில், யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஹைண்ட் த சீன்ஸை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. டுடே கைடன்ஸ் என்ன, அவங்க கொடுக்குற பவர்ஃபுல் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் இன்றைக்கி கண்டிப்பாக எடுங்க, பரவாயில்லைங்க. அது சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல் ஃப்ளட்ஜாக எஃபர்ட்டை கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்சாண்டட் பாத் கைடன்ஸுங்க. இதுதான் புதுசாக வந்த கார்ட். இதில் வந்து நம்பர் 1 என்ன வந்திருக்கு அப்படின்னா பேஷன்ஸை. வெயிட் பண்ணிவிட்டு பொறுமையாக இருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் நிறையா வந்து உங்களை தேடி நோக்கி வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டிவைன் யூனிவர்ஸ்லாம் உங்கள் பொறுமையை நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எதுவுமே உடனே நம்ம கைக்கு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. டிவைன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சபடி உங்கள் கைக்கு வந்து சேரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த கார்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ஷனு. இது வரைக்கும் உங்கள் கனவுகள் வந்து நினைவாக்கக்கூடிய அந்த டைம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இனிமேல் ஆக்ஷன் பண்ணக்கூடிய காலம்தாங்க. ரொம்ப காலம் இது சரியாக வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கல்ல, செயல் வீரராக களத்தில் இறங்குங்க. இந்த எனர்ஜி பிக் பண்ண ஆக்ஷன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம சிவா ஆரக்கல் கார்டு உங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய இன்ட்யூஷனை உற்று நோக்குங்க. அதுதான் உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ். டிவைன் சயின்ஸு நீங்கள் பண்ணுற மெடிடேஷன் மூலமாக நிறைய கிடைக்கும். லார்ட் சிவா என்ன ஆசீர்வாதம் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னா, ஒரு தெளிவான பிரகாசமான அறிவு மற்றும் ஞானத்தை வரமாக கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த எனர்ஜி பிக் பண்ண ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். புரியாமல் தான் நம்ம நிறைய இடத்துல பண்ணுறோங்க. இனிமேல் புரிஞ்சு நடந்துக்குவோம். நல்லதே நினைங்க, எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ.